சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. 3க்கு எதிரான தளத்தில் உள்ள எண் எதுன்னு 2022 குரூப் 4 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ 2 பகடைகள் நமக்கு கொடுத்துருக்காங்க. முதல் பகடியில் பார்த்தீங்கன்னா 2 5 3ன்னு கொடுத்துருக்கான். ரெண்டாவது பகடியில் 5 4 2 அப்படின்னு கொடுத்துருக்கான். நல்லா பார்த்தீங்கன்னா முதல் பகடியிலையும் 2 5ன்னு இருக்கு, ரெண்டாவது பகடியிலையும் 2 5ன்னு இருக்கு. இந்த மாதிரி 2 எண்கள் சேமா 2 பகடியில் கொடுத்துருந்தா அந்த எண்ணை அப்படியே கேன்சல் பண்ணிடுங்க. பண்ணிட்டு உங்களுக்கு என்னென்ன நம்பர் தெரியுதுன்றத எழுதிக்கங்க. முதல் படியில் 3 தெரியுது கரெக்டா, ரெண்டாவது படியில் 4 தெரியுது, ஏன்னா மீதி எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ இதுக்கான மீனிங் 3க்கு ஆப்போசிட் 4, 4க்கு ஆப்போசிட் 3ன்னு அர்த்தம். கொஸ்டின்ல 3க்கு ஆப்போசிட் கேட்டிருக்கான், 4. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. எந்த கணக்குமே கிடையாது, ஃபார்முலா கிடையாது. கொஸ்டின் பார்த்து அடுத்த செகண்டே மின்னல் வேகத்தில் போடலாம். நீங்களும் இதே மாதிரி போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. இப்போ படத்தை கொடுத்து கேட்பாங்க ஆப்போசிட் நம்பர் என்னன்னு. ஸோ இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா 2 பகடியை பேஸ் பண்ணி கேட்பான். ஸோ இதில் ஒரு 3 கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்கேன். 3 பகடியை பேஸ் பண்ணி கேட்பான். இதில் ஒரு 4 கேள்விகள் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுக்கு அடுத்தது 4 பகடியை பேஸ் பண்ணி கேட்பான். அதில் ஒரு 7 கணக்குகள் எடுத்துட்டு வந்திருக்கேன். மொத்தம் 14 கணக்குகள் எடுத்துட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னா இந்த பகடியில் எப்படி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும். ரொம்ப சிம்பிளா எந்தெந்த பகடியை செலக்ட் பண்ணணும், எதை செலக்ட் பண்ண ஆன்சர் அடுத்த செகண்டே வரும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப சிம்பிளா சொல்லி கொடுக்க போறேன். ஸோ உங்க வீட்டில் குழந்தைங்க இருந்தால் அவங்க கிட்ட கூட காட்டுங்க, அவங்களே ஆன்சர் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு சிம்பிளா தான் இருக்க போகுது. ஸோ இன்னைக்கான கிளாஸுக்கான ஆன்லைன் டெஸ்ட் 14 கேள்வி இருக்கு இல்லையா, அது ஆன்லைன் டெஸ்டா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்லைன் டெஸ்ட்னே பேர் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்க. அப்பதான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். முதல்ல நான் கொஸ்டின் படிச்சிடுறேன், அதுக்கப்புறம் எப்படி போடலாம் அப்படின்றத டீட்டெயிலா பார்த்துடலாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எண் 2க்கு எதிரே உள்ள முகத்தில் உள்ள எண் என்ன அப்படின்னு 2019 டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ 2 பகடையை கொடுத்துருக்காங்க. நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. 2 பகடை, 3 பகடை, 4 பகடை, 5 பகடை, 6 பகடை கூட கேட்பான். சரிங்களா? ஆனா நமக்கு தேவை 2 பகடை போதுங்க. சரிங்களா? பட் இந்த ஃபர்ஸ்ட் கணக்கு பொறுத்த வரைக்கும் வெறும் 2 பகடை தான் கொடுத்துருக்கான். எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம். முதல்ல இதை ஆன்சர் போட்டுருவோம். எப்படி சார் அப்படின்னு கேட்டா கொஞ்சம் நம்பர்ஸ்லாம் பாருங்களேன். முதல் படியில் 1 5 3ன்னு இருக்கு, ரெண்டாவது படியில் 5 2 4ன்னு இருக்கு. ஏதாவது ஒரு எண் காமனா இருக்கா 2 பகுதியிலையும் அப்படின்னு பாருங்களேன். அப்படி பார்த்தா அது பாருங்களேன், முதல் படியில் 5ன்ற நம்பர் இருக்கு, ரெண்டாவது படியில் 5ன்ற நம்பர் இருக்கு. கரெக்டா? முதல் படியில் 1 இருக்குது, ஆனா ரெண்டாவது படியில் 1 இருக்காது. முதல் படியில் 3 இருக்குது, ஆனா ரெண்டாவது படியில் 3 இருக்காது. அப்போ 5ன்ற ஒரு எண் மட்டும் 2 பகடிலையும் காமனா இருக்கு. அதுதாங்க நமக்கு துருப்பி சீட்டு. இந்த 5 வச்சுக்கிட்டு ஆன்சர் போட்டுடலாம். எப்படி சார் அப்படின்னு கேட்டா, இப்போ முதல் பகடை எடுத்துங்க. முதல் பகடியில் காமனா எந்த நம்பர் சொன்னேன்? 5. அதை முதல்ல எழுதிக்கிறேன். இது முதல் பகடைங்க. ஓகேவா? இதுல கடிகாரம் சுற்றுள்ள முள்ளு அந்த திசையில அப்படியே நம்பர் எழுதுங்க. அதாவது இப்ப 5ன்னு இருக்கா, 5ல இருந்து கடிகாரம் சுற்றும் திசையில நம்பர் எழுதணும், வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப 5க்கு அடுத்ததான் என்ன நம்பர் வரும்? 3. கடிகாரம் முள் சுத்துது பாருங்க, அதை சொல்றேன். சரிங்களா? அப்ப 5க்கு அடுத்தது 3ன்னு வரும், அந்த 3 எழுதிக்கிறேன். சரிங்களா? அதுக்கு அடுத்தது 3க்கு அடுத்தது 1ன்னு வரும், அந்த 1 இப்படி எழுதிக்கிறேன். வேற ஒண்ணும் இல்லை, அப்படியே நீட்டா கடிகாரம் சுற்றும் திசையில நம்பர் எழுதிக்கிட்டேன். இது வரைக்கும் புரியுதுங்களா? இப்ப ரெண்டாவது பகடை வாங்க. ரெண்டாவது பகடையில் எந்த நம்பர் காமனு? 5. சரிங்களா? அந்த 5 எழுதிக்கங்க. சரிங்களா? ஒரு எண் காமனா இருக்கணும், அவ்வளவுதான். அந்த எண்ணை எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த 5ல இருந்து கடிகாரம் சுற்றும் திசையில நம்பர் எழுதணும். அப்ப 5ன்னா 5க்கு அடுத்தது என்ன நம்பர் வரும்? கடிகாரம் சுற்றும் திசையில பார்த்தா 2 வரும். சரிங்களா? அந்த 2 இங்க எழுதிக்கிறேன். அதுக்கு அடுத்து என்ன வரும்? 2க்கு அடுத்தது 4 வரும், அந்த 4 இங்க எழுதிக்கிட்டேன். புரியுதுங்களா? ஜஸ்ட் அப்படியே நான் கீழே எழுதிக்கிட்டேன். சரிங்களா? ஸோ எழுதிட்டீங்களா? இப்போ பாருங்க, இப்படி ஒரு கோடை போடுங்க, ஒரு கோலத்தை போடுங்க. இதுக்கான மீனிங் என்னன்னா 3க்கு ஆப்போசிட் 2ன்னு அர்த்தம், 2க்கு ஆப்போசிட் 3ன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அடடா. இப்போ 1க்கு ஆப்போசிட் 4ன்னு அர்த்தம், 4க்கு ஆப்போசிட் 1 அப்படின்னு அர்த்தம். இப்போ அப்படியே கொஸ்டின் வாங்க. என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்கான் அப்படின்னு பார்த்தா என்ன கேட்டிருக்கான்? இது பாருங்க, 2க்கு ஆப்போசிட் கேட்டான். சரிங்களா? அப்ப 2க்கு ஆப்போசிட்னா அதோ பாருங்க, 2 தோ இருக்கா, 2க்கு ஆப்போசிட்
ஆப்போசிட் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கேன் 3. அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அவ்வளவுதான், முடிவு போச்சு. ரொம்ப சிம்பிள். ஒருவேளை 1க்கு ஆப்போசிட் கேட்டா 4 அப்படின்னு போட்டுடலாம். சரிங்களா? ஸோ அவன் என்ன கேட்டாலும் நம்ம இந்த மெத்தட்ல எல்லா நம்பருக்குமே ஆப்போசிட் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? அதனால இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கங்க. சார் எனக்கு கொஞ்சம் புரியல சார் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த கேள்வி பாருங்க, தெளிவாவே புரிஞ்சுப்பீங்க. 2வது கேள்வி, ஒரு பகடியில் 2 நிலைகள் கீழே படமாக தரப்பட்டுள்ளது. எண் 1 மேலே இருக்கும் பொழுது கீழே உள்ள எண் எது அப்படின்னு கேட்டிருக்கான். ஐயோ ஒன்றும் புரியலையே. அதாவது ஒரு பகடை இருக்குதாங்க, மேலே 1 இருக்குதாங்க, அப்போ கீழே என்ன வரும்னு கேள்வி கேட்டிருக்கான். அப்படின்னா 1க்கு ஆப்போசிட் கேட்டிருக்கான். அப்போ எதிராக உள்ள நம்பரை இப்படி கேட்டிருக்காங்க. அப்படிதான் அவங்க வளைச்சு உங்களை குழப்பறதுக்காக கேட்பாங்க. பட் அதெல்லாம் குழப்பிக்காதீங்க, ரொம்ப ஈஸி. சரிங்களா? ஸோ 1க்கு ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். சரிங்களா? ரைட். இப்போ 2 பகடை கொடுத்துருக்கான். 2 பகடை கொடுத்தா பிரச்சனையே இல்லைன்னு நான் முதல்லயே சொல்லிட்டேன். இந்த 2 பகடியில் ஏதாவது ஒரு எண் காமனாக இருக்கா அப்படின்னு பாருங்க. இப்போ முதல் பகடியில் என்னென்ன இருக்குது? 2, 1, 5. 2வது படியில் 2, 6, 3. கரெக்டா? புரியுதுங்களா? ரைட். இப்போ எந்த எண் காமனாக இருக்குது பாருங்க. இங்கே முதல் படியில் 2 இருக்குது, 2வது படியில் 2 இருக்குது. ஆனால் முதல் படியில் 5 இருக்குது, 2வது படியில் 5 இல்லை. முதல் படியில் 1 இருக்குது, 2வது படியில் 1 இல்லை. அப்போ ஒரு எண் மட்டும் தான் காமனாக இருக்கு. ஒரு எண் காமனாக இருக்குது தான் செலக்ட் பண்ணணும். மறுபடியும் சொல்கிறேன். சரிங்களா? அப்போ இருக்குது, நம்ம சொல்கிற ரூல் பிரகாரம் இந்த பகடை இருக்குது. அப்போ எது காமனாக இருக்குது? 2. இந்த முதல் படியில் அந்த 2ல் இருந்து கடிகாரம் சுற்றும் திசையில எழுதணுங்க. அப்ப என்ன பண்றேன்? 2ன்னு நான் எழுதிக்கிட்டேன், முத எண் காமனா இருக்கிறது. அதுக்கு அடுத்தது கடிகாரம் சுற்றும் திசைன்னா அதுக்கு அடுத்தது 1 இருக்குது புள்ளி, அதுக்கு அடுத்தது 5 இருக்குது. புரியுதுங்களா? ரைட். இதை எழுதிக்கங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இப்ப அடுத்த பகடைக்கு போகணும். 2வது பகடை எடுத்துட்டீங்கன்னா இதுல 2ன்றது காமனா இருக்கு, இதுல இருந்து கடிகாரம் சுற்றும் திசையில எழுதணும். அப்ப 2க்கு அடுத்ததான் என்ன நம்பர் இருக்குது பாருங்க, 6. கரெக்டா? முதல்ல நீங்க 2 எழுதிடுறேன். 2க்கு அடுத்தது 6 அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதுக்கு அடுத்ததான் கடிகாரம் சுற்றும் திசையில 3. 6க்கு அடுத்தது 3 தான் வருது. புரியுதுங்களா? அந்த 3 இப்படி எழுதிக்கிறேன். சரிங்களா? இப்படி எழுதிட்டா இதுக்கான மீனிங் என்னன்னா, இப்படி ஒரு கோலத்தை போட்டுங்க. அதாவது 1க்கு ஆப்போசிட் 6, 6க்கு ஆப்போசிட் 1 அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி 5க்கு ஆப்போசிட் 3, 3க்கு ஆப்போசிட் 6 அப்படின்னு அர்த்தம். சார் இப்போ 2 இருக்குது, 2க்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ஏற்படும். இங்க பாருங்க, இப்போ 2க்கு ஆப்போசிட்னா மொத்தம் நமக்கு பகடையில் எத்தனை இருக்குதுங்க? 6 தான் இருக்குது. உங்களுக்கு தெரியும். 1, 2, 3, 4, 5, 6. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 1க்கு ஆப்போசிட் 6ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 1க்கு ஆப்போசிட் 6 அதை விட்டுருங்க. அடுத்தது 5க்கு ஆப்போசிட் 3ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 5க்கு ஆப்போசிட் 3ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ மீதி என்ன இருக்குது? 2 இருக்குது, 4 இருக்குது. அப்போ 2க்கு ஆப்போசிட் 4, 4க்கு ஆப்போசிட் 2. எல்லாமே கண்டுபிடிச்சிட்டு பாருங்க, முடிஞ்சிடுச்சு. இப்போ கொஸ்டினுக்கு வாங்க. இவன் என்ன கேட்டுக்கிறான் அப்படின்னு கேட்டா 1க்கு ஆப்போசிட் கேட்டுருக்கான். அடாடா, 1க்கு ஆப்போசிட் 6பா. ஆப்ஷன் டி தான் சரியான விடை, கண்டுபிடிச்சாச்சு. அதாவது இந்த மெத்தட்ல எல்லா எண்ணுக்குமே நம்ம ஆப்போசிட் கண்டுபிடிச்சிடலாம். அதனால தான் இதை ஃபாலோ பண்ணீங்க. நீங்க கொஸ்டினே உங்களுக்கு புரியலனா கூட ஆப்போசிட் அழகாக போட்டுடலாம். சரிங்களா? புரியுதுங்களா? ரைட்டுப்பா. இப்போ அடுத்த கணக்கு போகலாம். போகிறதுக்கு முன்னாடி நிறைய கச்சன்னு ஏற்றுக்கிறேன், ஆயிடுச்சு விட்டுறேன். ஆயிடுச்சு. இப்போ பாருங்க 3வது கொஸ்டின். உடனே உங்களுக்கு ஒரு கொஸ்டின் டவுட் வரலாம். 2 கொஸ்டின் புரிஞ்சிச்சு இல்லையா? என்ன சொன்னோம்? 2 பகடையில் ஏதாவது ஒரு எண் காமனா இருக்கணும். சரிங்களா? அப்படியே அந்த காமனா இருந்தா அப்படியே கடிகாரம் சுற்றும் திசையில எழுத சொன்னேன். சூப்பர். இப்போ உடனே உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், சார் 2 எண் காமனா வந்தா என்ன சார் பண்றது? 3 எண் காமனா வராது. அப்படி வந்துச்சுன்னா கொஸ்டினே தப்பு. சரிங்களா? மேபி 2 எண் காமனா வந்தா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா அதுக்கு தான் 2022 குரூப் 4 எக்ஸாம்ல கேட்டிருக்கான். என்ன கேட்டிருக்கான்? 3க்கு எதிரான தளத்தில் உள்ள எண் எது அப்படின்னு கேட்டுட்டான். சூப்பர்பா. ஸோ 2 பாடு தான் கொடுத்துருக்கான், பிரச்சனையே இல்லை. இப்போ முதல் பாடியில் 2, 5, 3ன்னு இருக்குது. 2வது பாடியில் 5, 4, 2ன்னு இருக்குது. சரிங்களா? இப்போ நல்லா பாருங்களேன், நான் என்ன உங்களுக்கு ரூல் சொன்னேன்? 2 பகடையிலையும் ஏதாவது ஒரு எண் காமனா இருக்கும். அப்படிதானே நம்ம சொன்னோம். கரெக்டா? அப்படி பார்த்தா இங்க 2 இருக்குது, இதுலயும் 2 இருக்குது, இதுல 5 இருக்குது, இதுலயும் 5 இருக்குது, மீதி தான் இல்லை. இந்த மாதிரி 2 எண் காமனா வந்துட்டா, சரியா? 2 எண் காமனா வந்துட்டா அந்த 2 எண்ணை அப்படியே கேன்சல் பண்றேங்க. அப்படியே அதை மறந்துடுங்க. மறந்துட்டு மீதி முதல் படியில் என்ன நம்பர் தெரியுது பாருங்க. ஏன்னா 2, 5 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ 3 தான் தெரியுது. 2வது படியில் 2, 5 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ இங்கே 4 தெரியுது. புரியுதுங்களா? அப்போ 3க்கு ஆப்போசிட் 4, 4க்கு ஆப்போசிட் 3ன்னு அர்த்தங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். அப்போ என்ன கேள்வி? இவனே 3க்கு ஆப்போசிட் தான் கேட்டா. அப்போ 3க்கு ஆப்போசிட் 4. அடுத்த செகண்ட் போட்டாச்சு. சாமியே சூப்பர்பா. 3 பகடையெல்லாம் காமனா வராது, வரத்துக்கு வாய்ப்பே இல்லை ராசா.
ரெண்டு நம்பர் காமனாக வரும், இல்லை ஒரு நம்பர் காமனாக வரும். ஸோ எல்லா டைப்பும் பார்த்தாச்சு. இப்போ ரெண்டு பகடைன்னும் போது ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு போட்டாச்சுங்க. இப்போ இதே 3 பகடை 4 பகடை கேட்டால் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருமே. கரெக்டு. இப்போ அடுத்த கணக்கு பார்ப்போம், அதை பற்றி டீட்டெயிலாக. முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுங்க. கூடவே பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் ஆல்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வாட்ஸ்அப் மெசேஜ் மாதிரி யூடியூப்லேயே மெசேஜ் அனுப்பிச்சிடுவாங்க நம்ம வீடியோ போட்டால். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. 4வது கொஸ்டின், ஒரு பகடையில் 3 நிலைகள் கீழே தரப்பட்டுள்ளன. ஸோ 3 பகடை கொடுத்துருக்காங்களாம். ஓகே, அதில் வந்து 2ஆல் குறித்த பக்கத்திற்கு எதிர்பக்கம் எண் யாது? 2013 குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருக்கான். சரிங்களா? ஸோ குரூப் 4லயே 3 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இந்த பகடை டயக்ராம் பேஸ் பண்ணி. சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடிலாம் 2 பகடை இருந்துச்சு, அழகாக ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு போட்டாச்சு. இப்போ 3 பகடை கொடுத்துட்டான். இப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் ரொம்ப ஈஸிங்க, நல்லா கவனிங்க. அதாவது இப்போ என்ன கேள்வி, 2க்கு ஆப்போசிட். இப்போ 3 பகடை இருக்குது, எனக்கு தேவை 2 பகடை. ஓகேவா? அவன் 5 பகடை 6 பகடை கொடுத்தாலும் எனக்கு வெறும் 2 பகடை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துட்டா ஆன்சர் வந்துருங்க. ஓகேவா? புரியுதுங்களா? அப்போ நான் இந்த 3ல் 2 செலக்ட் பண்ணணும். அது எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு வந்து இங்கே என்ன எண்ணுக்கு ஆப்போசிட் கேட்குறானோ அந்த எண் அந்த பகடையில் இருக்கிற மாதிரி ஒன்று செலக்ட் பண்ணிங்க. உதாரணத்துக்கு 2க்கு ஆப்போசிட் கேட்டேன்னா மொதல் படியில் 2 இல்லை, கரெக்டா? 2வது படியில் 2 இல்லை, கரெக்டா? 3வது படியில் 2 இருக்குது. அப்போ நான் இதை ஒரு ஒன்றா எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அப்போ நம்ம பாருங்க, உங்களுக்கு புரியறதுக்காக சும்மா ஒரு டயக்ராம் போடுறேன். 4 1 2 அப்படின்னு எழுதிக்கிட்டேன். அப்போ ஒரு பகடையை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இன்னொரு பகடை நான் செலக்ட் பண்ணி எடுத்துக்கணும். எனக்கு தேவை 2 பகடை தான். அவன் எத்தனை கொடுத்தாலும் 2 பகடையை செலக்ட் பண்ணிட்டு இப்போ 3 கணக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தல அந்த மெத்தடில் போடணுங்க, வேற ஒன்றும் கிடையாதுங்க. புரியுதா? அப்போ நான் என்ன பண்றேன், அப்படியே பக்கத்திலே பார்த்துக்கிறேன். இப்போ ஏதாவது காமன் நம்பர் இருக்கான்னு பாருங்களேன். மொதல் படியில் 4 1 2. ஸோ இந்த 3வது பகடை எடுத்துட்டு பார்த்தா 4, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1 2ன்னு இருக்குது. இப்போ இந்த பகடையை பாருங்களேன், 3 4 5. நல்லா பார்த்தீங்கன்னா 4ன்ற நம்பர் மட்டும் தான் காமனாக இருக்குது, வேற எந்த நம்பரும் காமனாக இல்லை. புரியுதா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு பக்கத்தில் இருக்கிற பகடையே எடுத்துக்கிறேன், பிரச்சனையே இல்லை. ஏன்னு சொன்னானா மற்றதுக்கெல்லாம் போகணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு பக்கத்துலேயே 3 4 5ன்னு எழுதிக்கிட்டேன். இப்போ எனக்கு என்ன பண்ணிட்டேன், நான் 2 பகடையை செலக்ட் பண்ணி எடுத்துட்டேங்க. 3 கொடுத்துருந்தான், 2 மட்டும் நான் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்தோம்னே இப்போ மொதல் கணக்கு 2வது கணக்கு பார்த்து இல்லையா, அதே மாதிரி தான் பார்க்க போகிறோம். எந்த எண் காமனாக இருக்குது? மொதல் பகடையில் 4, 2வது பகடையில் 4ன்ற நம்பர் காமனாக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணோம், மொதல் பகடையில் இருந்து கடிகாரம் சுற்றும் திசையில் நம்பர் எழுதணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ என்னது, மொதல் படையில் 4ன்னு எடுத்துக்கிறேன் இதில். சரிங்களா? இதில் அடுத்த நம்பர் கடிகாரம் சுற்றும் திசையில் 5, அதுக்கு அடுத்தது 3ன்னு வரும். கரெக்டுங்களா? புரியுதா? ரைட். அடுத்தது 2வது பகடை பாருங்க, இதில் அப்படியே கடிகாரம் சுற்றும் திசையில் எழுதணும். அப்போ மொதல் பகடையில் 4ன்னு இருக்கு சார், அதான காமன் நம்பர், அதை முதல்ல எழுதிக்கணும். சரிங்களா? அதுக்கு அடுத்ததா இந்த பகடையில் 4க்கு அடுத்தது 1 வரும். கரெக்டா? புரியுதா? ரைட். அதுக்கு அடுத்தது 1க்கு அடுத்தது என்ன வரும், 2 வரும். அந்த 2 இங்கே எழுதிக்கங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. அப்போ இதுக்கான மீனிங் என்னன்னா 3க்கு ஆப்போசிட் 2, 2க்கு ஆப்போசிட் 3ன்னு அர்த்தம். அதே மாதிரி 5க்கு ஆப்போசிட் 1, 1க்கு ஆப்போசிட் 5ன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்னு பார்த்துட்டு வரேன். 2க்கு ஆப்போசிட் கேட்டிருக்கான். சரிங்களா? அப்போ 2க்கு ஆப்போசிட் என்ன இருக்குது, 3. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. ஒரு செகண்ட் ஒர்க் தான். 2 பகடையை செலக்ட் பண்ணிட்டு காமனாக இருக்கிற நம்பர் எடுத்து அழகாக கிளாக் வைஸில் நம்பர்ஸ் போட்டிங்கனாவே ஆன்சர் வந்துடும். ஸ்டெப்ஸ் புரியுதுங்களா? ரொம்ப ஈஸி தான். ஸோ அழகாக பார்த்தீங்கன்னா 3 வந்துருச்சு. நான் இதை அழிச்சிடுறேன். சப்போஸ் எனக்கு இது கொஞ்சம் புரியல சார் அப்படின்றவங்க அடுத்த சம் இதே மெத்தேடில் தான் சொல்லி கொடுக்க போகிறேன், பார்த்துங்க. பகடையை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான், இதான் கான்செப்டே. அவன் எத்தனை பகடை கொடுத்தாலும் நீங்கள் 2 பகடையை செலக்ட் பண்ணி எடுக்கணுங்க, வேற ஒர்க்கே கிடையாது. சரிங்களா? ரைட். இப்போ இதை டெலீட் பண்ணிவிடுவோம். டெலீட் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்துக்கலாம். 5வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, முகம் 3 காண்பிக்கும் எதிரே உள்ள முகத்தில் உள்ள எண்ணை காண்க. 2018 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்கான். ஸோ ஒன்றும் இல்லை, 3 ஆப்போசிட் கேட்டிருக்கான். நமக்கு 3 பகடைகள் கொடுத்துட்டான். சரிங்களா? இப்போ இந்த பகடை நான் செலக்ட் பண்ணும்போது ஒரு பகடையிலையாவது என்ன கொஸ்டினாக கேட்டிருக்கணும் அந்த எண் இருக்கணும். அப்போ 3க்கு ஆப்போசிட் கேட்குறான் இல்லையா, மொதல் பகடையில் 3 இருக்குது, 2வது பகடையில் 3 இருக்குது, 3வது பகடையிலையும் 3 இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம், தப்பே இல்லை. சரிங்களா? ஆனால் அந்த எண் ஒரு பகடையிலையாவது இருக்கணும் மினிமம். சரிங்களா? அப்போ நான் ஃபர்ஸ்ட் 2 பகடை ஒப்பிட்டு பார்க்குறேங்க. நல்லா கவனிங்க. எனக்கு தேவை 2 பகடை இல்லையா, இங்கே
இங்கே பாருங்க 2 இருக்குது, இங்கே 2 இல்லை, 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது 1 இருக்குது. 2 எண் காமனாக இருக்குது. புரியுதா? அப்போ இது வேலைக்கு ஆகாது, இது எடுக்க வேண்டாம். சரிங்களா? 2 எண் காமனாக இருந்தால் நீங்கள் அப்போ நான் இதை 2022 குரூப் 4 மாதிரி யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் அதெல்லாம் வேண்டாங்க. நிறைய வாட்டி தப்பு வரும். சரிங்களா? வெறும் 2 பகடி தான் இந்த மெத்தட் சூட்டபிள் ஆகும். இந்த மாதிரி 3, 4, 5 பகடெல்லாம் கொடுத்தாங்கன்னா காமனாக ஒரே ஒரு எண் இருக்கிறத மட்டும் செலக்ட் பண்ணுங்க. அதான் 100% ஆன்சர் வரும். சரியா? புரியுதுங்களா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், முதல்ல கடைசியும் பார்க்குறேன். இதில் பாருங்க 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஓகே, அடுத்து இதுலேயும் 3 இருக்குது, இதுலேயும் 3 இருக்குது. அடடா 2 நம்பர் காமனாக இருக்குது, அப்போ இதுவும் வேண்டாம். சரிங்களா? கொஞ்சம் டைம் ஆகுதுன்னு பார்க்காதீங்க, கொஞ்சம் ட்ரை பண்ணினா வந்துடும். இப்போ பாருங்க நான் 2யும் 3 பகடியை ட்ரை பண்ணுறேன். இதில் 3 இருக்குது, இதுலேயும் 3 இருக்குது. ஓகே, அடுத்தது இதில் 5 இருக்குது, இங்கே 5 இல்லை, இதில் 1 இருக்குது, இதில் 1 இல்லை. சூப்பர். அப்போது நான் 2வது பகடியும் 3வது பகடியும் மட்டுமே எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? இந்த மாதிரி செலக்ட் பண்ணணும், வேற ஒன்றும் கிடையாது. சரிங்களா? என்னென்ன நான் எடுத்திருக்கேன், 2வது பகடியும் 3வது பகடியும் நான் எடுத்துக்கிட்டேன். வேற இதை விட்டுருங்க, இது தேவையே இல்லை. ஓகேங்களா? இப்போ எது காமனாக இருக்குது பாருங்க, அதாவது 3ன்றது காமனாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ நான் இந்த பகடை எடுத்துக்கிறேன். இந்த பகடையில் ஃபர்ஸ்ட் நான் 3ன்னு எழுதிக்கிறேன். எழுதிக்கிட்டு கடிகாரம் சுற்றும் திசையில் நம்பர் எழுதுங்க. அப்போ 3க்கு அடுத்தது 5 வரும். கரெக்டாக 5 இங்கே எழுதிக்கிறேன். அதுக்கு அடுத்தது 5க்கு அடுத்தது 1 வரும். புரியுதுங்களா? 1 எழுதிக்கிட்டேன். கடிகாரம் சுற்று திசையில் எழுதுறேன், வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த லாஸ்ட் பகடை, இதில் 3 தானே காமனே, அந்த 3 இங்கே எழுதிக்கிறேன். சரியா? எழுதிக்கிட்டு இப்போ பாருங்க 3க்கு ஆப்போசிட், அதாவது 3க்கு கடிகார திசையில் எதுனா, கடிகாரம் சுற்றும் திசையில் எதுனா 2ன்னு வரும். அடுத்த நம்பர் 2 எழுதிக்கிட்டேன். அடுத்தது 2க்கு அடுத்தது 4ன்னு வரும். புரியுதுங்களா? ஜஸ்ட் எழுதிக்கிட்டேன், அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ என்னன்னா இதுக்கான மீனிங்கு 5க்கு ஆப்போசிட் 2ன்னு அர்த்தம், 1க்கு ஆப்போசிட் 4 அப்படின்னு அர்த்தம். சரியா? புரியுதா? ரைட். இப்போ ஆனால் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான், 3க்கு ஆப்போசிட் கேட்டான். 3க்கு ஆப்போசிட்னா நம்ம கிட்ட 3 தான் காமனாக எடுத்துருக்கோம். இப்போ என்ன சார் பண்ணலாம்னா ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் 1, 2, 3, 4, 5, 6 மொத்தம் 6 முகங்கள் தான் இருக்கு ஒரு பகடையில். இப்போ பாருங்க 5க்கு ஆப்போசிட் 2ன்னு கண்டுபிடிச்சுமா? இப்போ பாருங்க 5க்கு ஆப்போசிட் 2, அதை விட்டுருங்க, அந்த நம்பர்ஸை அப்படியே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் 1க்கு ஆப்போசிட் 4ன்னு கண்டுபிடிச்சோம். அப்போ 1க்கு ஆப்போசிட் 4, அப்போ 4யும் 1 விட்டேன். இப்போ மீதி என்ன இருக்குது, 3 இருக்குது, 6 இருக்கு. அப்போ 3க்கு ஆப்போசிட் 6, 6க்கு ஆப்போசிட் 3. இப்போ கொஸ்டின் என்ன, 3க்கு ஆப்போசிட், அப்போ 6 தலை. அவ்வளோதான், ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடடா, இப்போ புரியுதுங்களா? 2 பகடி நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வந்துருங்க. சரிங்களா? எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் என்ன பண்ணோம், 2 எண்ணை செலக்ட் பண்ணணும், அதுதான் ஒர்க்கு. சரிங்களா? அடுத்தது 2023 டிஇஓ எக்ஸாம் குரூப் 1 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, ஒரு பகடையின் வெவ்வேறு நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. சரிங்களா? ஒரு பகடி ஊட்டுறாங்களாம், இது முதல் வாட்டி இப்படி வீது, 2வது வாட்டி இப்படி வீது, 3வது வாட்டி இப்படி வீதுன்னு சொல்றாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஸோ அப்படி வீயும் போது அந்த 3த்தையும் அப்பயே படம் பிடிச்சி வச்சிட்டாங்க. இதில் என்ன கேட்குறான்னா, எண் 1 என்ற பக்கத்திற்கு எதிர்பக்கம் என்ன எண் வரக்கூடும், 1க்கு ஆப்போசிட் கேட்குறான் தலை. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்படின்னா நல்லா கவனிங்க. இப்போ 1க்கு ஆப்போசிட் கேட்டிருக்கான். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், இப்போ 3 பகடியில் 2 பகடி நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கணும். அந்த 2 பகடி எப்படி செலக்ட் பண்ணோம்னா, இப்போ என்ன நம்பர் கேட்டிருக்கான் 1க்கு ஆப்போசிட், அதில் மினிமம் ஏதாவது ஒரு பகடியிலாவது அந்த 1ன்ற நம்பர் இருக்கணுங்க. அப்படி எடுத்தால் நமக்கு கரெக்டாக ஆன்சர் வரும். சரிங்களா? அப்போ கடைசி பகடியில் மட்டும் தான் 1 இருக்குது, வேற எதுலையுமே 1 இல்லை. புரியுதுங்களா? அப்போ நான் கடைசி பகடி எடுத்துக்கிட்டேன். இப்போ இன்னொரு பகடை எனக்கு வேணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், அப்படியே இந்த பக்கத்தில் இருக்க தகடு ஒப்பிடுறேங்க. இதில் இங்கே பாருங்களேன், இப்போ 2ன்னு இருக்கா, இதுலேயே 2ன்னு இருக்குது. அடுத்தது இங்கே 3 இருக்கா, இங்கே 3 இல்லை. 1 இருக்கா, 1 இல்லை. சூப்பர். அப்போ பாருங்க, மூஞ்சி போச்சு வேலை. அப்போ இந்த 2 பகடியை மட்டும் எடுத்து ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். சொல்றது புரியுதா? ஏன்னா எனக்கு ஒரே ஒரு எண் காமனாக 2 பகடையில் இருக்கணும். அந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ல வாரேன். சரியா? தெளிவாக புரியுதுங்களா? ரைட். இப்போ என்ன பண்ணுங்க, இதை அழிச்சு விட்றேன். இப்போ என்ன பண்ணலாம், கடைசி 2 பகடியை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். கரெக்டா? இப்போ பாருங்களேன், உங்களுக்கு புரியறதுக்கு ஒரு டயக்ராம் கூட போடுறேன் பாருங்களேன். 1, 2, 3. சரிங்களா? அடுத்தது இந்த பகடை 6, 4 இருங்க, 4 ஒழுங்காக வரலையே, 2. சரியா? ரைட். அப்போ 2வது பகடியும் 3வது பகடியும் நான் எடுத்துக்கிட்டேன். இதில் எது காமனாக இருக்குது, 2ன்ற நம்பர் தான் காமனாக இருக்குது. சரிங்களா? அப்போ நான் இந்த பகடியை முதல்ல எழுதுறேன். இந்த 2ன்ற நம்பரில் இருந்து கிளாக் வாய்ஸில் எழுதணுங்க. ஸோ இப்போ பாருங்கள், அப்படியே இங்கே கீழே வந்து 2ன்னு ஃபஸ்ட் நம்பர் எழுதிக்கிறேன். அப்படியே கடிகாரம் சுற்றும் திசையில் 6ன்னு வரும், அதுக்கு அடுத்தது 4ன்னு வரும். கரெக்டாக புரியுதுங்களா? ரைட். இப்போ அடுத்த பகடிக்கு வருவோம். 2 தான் காமனாக இருக்குது. ஸோ 2ல் இருந்து கடிகாரம் சுற்றும் திசையில் நம்பர் எழுதணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், முதல் 2ன்னு எழுதிக்கிட்டேன், அதுக்கு அடுத்தது 3ன்னு வரும். கரெக்டாக? ஏன்னா இதில் இருந்து அப்படியே 3, 3க்கு அடுத்தது 1.
புரியுதுங்களா? சூப்பர்ப்பா. அப்போ 6க்கு ஆப்போசிட் 3, 3க்கு ஆப்போசிட் 6 அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி 4க்கு ஆப்போசிட் 1, 1க்கு ஆப்போசிட் 4 அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான் பாருங்க. இங்க வந்து 1க்கு ஆப்போசிட் கேட்டான். 1க்கு ஆப்போசிட்னா எங்க இருக்குது? 1 ஏதோ பர்ஃபெக்டா இருக்குதுப்பா. 1க்கு ஆப்போசிட் 4 அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான விடை. முடிஞ்சு போச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. தெளிவா புரியுதுங்களா? ஸோ இதே இப்போ வந்து 4 பகடை கொடுத்தா என்ன பண்ணலாம்? இது ஹோம்வொர்க்கா கொடுத்துடலாமா? ஒரு கணக்கு ஹோம்வொர்க்கா கொடுக்கலாம். 7வது கணக்கு உங்களுக்கு ஹோம்வொர்க்குங்க. ஸோ எதுவும் இதில் வந்து பெருசா இல்லை, நான் எல்லா கான்செப்டும் சொல்கிறேன், நீங்கள் ஆன்சர் மட்டும் போட்டுருங்க. ஒரு கனசதுரத்தின் 3 விதமான தோற்றங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. சரி, அதுல ஏயின் எதிர்பக்கத்தில் உள்ள எழுத்து எது அப்படின்னு கேட்டான். வேற ஒன்றும் கிடையாது. 2014 குரூப் 1 எக்ஸாம்ல. இப்போ நல்லா கவனிங்களேன். இங்க வந்து 3 இது கொடுத்துட்டான். நமக்கு 2 தான் தேவை. சரிங்களா? இதுல ஏவுக்கு ஆப்போசிட் கேட்டான். ஏ எந்த பகடியில் இருக்குது? ஏதாவது மினிமம் ஒரு பகடிலையாவது இருக்கணுங்க. அப்படின்னா இது பாருங்க, ஃபர்ஸ்ட் பகடில் இருக்குது. அப்ப நான் அதை முதல்ல எடுத்துக்கிட்டேன்னா அதுக்கு அடுத்ததா, இப்ப இதுக்கு அடுத்ததா கூட ஒப்பிட்டு பாருங்க. ஒரே ஒரு எண் இல்ல ஒரே ஒரு எழுத்து மட்டும் காமனா இருக்கணும். அப்படி பார்த்தா இப்ப பாருங்க, இங்க கே இருக்குது, இங்க கே இருக்குது. சூப்பர். இதுல பி இருக்குது, இதுல பிஏ இல்ல, இதுல ஏ இருக்கு, இதுல ஏவே இல்ல. சூப்பருங்க. அவன் முதல் 2 பாடி எடுத்துங்க. எடுத்து போட்டு நான் சொல்ற மாதிரி கே காமனா இருக்கா, அப்ப கேவல இருந்து கிளாக் வாய்ஸ்ல எழுதுங்க. 2 இதுவும் எழுதிட்டு ஆப்போசிட் கண்டுபிடிங்க. ஏவுக்கு ஆப்போசிட் தெளிவா வரும். ஆப்ஷன் ஏ H, பி வந்து பி, சி வந்து பின்னு கொடுத்துருக்கான், டி வந்து எம்னு கொடுத்துருக்கான். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தெளிவா புரியுதுங்களா? ரைட், நெக்ஸ்ட் பாருங்க. 8வது சம். கீழ்கண்டவற்றுள் 4க்கு எதிராக உள்ள எண்ணை காண்க. ஸோ 4க்கு ஆப்போசிட் கேட்டிருக்கான். நல்லா புரிஞ்சுங்க. ஸ்டெப்ஸ் நான் மறுபடியும் சொல்லிடுறேன். இப்போ இதுல வந்து 4 பகடை கொடுத்துருக்கான். சம்டைம் 5 பகடை கொடுப்பான், 6 பகடை கொடுப்பான். அவன் இஷ்டத்துக்கு கொடுப்பான். அதெல்லாம் நீங்க கேர் பண்ணிக்க வேண்டாம். அவன் எத்தனை பகடைனா கொடுக்கட்டும். இதுல 4 பகடையில 2 பகடை மட்டும் செலக்ட் பண்ணி வெளியே எடுக்கணுங்க. அப்படி 2 பகடை நான் எப்படி சார் செலக்ட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன நம்பர் ஆப்போசிட் கேட்டிருக்கான்? 4க்கு ஆப்போசிட். அப்போ இந்த 2 பகடை நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கணும்ல, அதுல மினிமம் ஒரு பகடிலையாவது 4ன்ற நம்பர் தெரியணும். சரிங்களா? அப்படி செலக்ட் பண்ணி எடுக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் பகடியில பார்க்குறேன் 4 இல்லை, அதை விட்டுருங்க. 2வது பகடியில பார்க்குறேன் 4 இருக்குது. தோருக்கு பாருங்க 4. சரிங்களா? ஓகே. இப்போ இதை நான் ஒரு பகடியா எடுத்துக்கிறேன். இன்னொரு பகடை எனக்கு வேணும். இன்னொரு பகடை எப்படி சார் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த முதல் பகடை நான் 3, 5, 4ன்னு எடுத்துக்கிட்டேன் இல்லையா? இதுல இருக்கிற எண் ஒரே ஒரு எண் மட்டும்தான் காமனா இன்னொரு பகடியில இருக்கணும். 2 நம்பர்லாம் இருந்தா எடுக்க கூடாது. சொல்றது புரியுதுங்களா? இப்ப நான் பாருங்க அப்படியே பக்கத்துல இருக்கிறத ஒப்பிடுறேன். நீங்களே பாருங்க, இதுல 3, 5, 4ன்னு இருக்கு. இங்க பாருங்க 4, 3, 2ன்னு இருக்கு. அப்ப 4, 3 காமனா இருக்கு. 2 நம்பர் காமனா இருந்தா அதை எடுக்க கூடாது. புரியுதா? ரைட். இப்போ நான் அடுத்தது கடைசியா இருக்கிற பகடியை ஒப்பிட்டு பார்க்குறேன். 2, 1, 3ன்னு இருக்குது. ஸோ இதில் பாருங்க, இதில் 3, இதுலேயும் 3. ஒரு எண் மட்டும் தான் காமனாக இருக்கு, வேற எந்த எண்ணும் காமனாக இல்லை. அப்போ நான் 2வது பகடியும் 4வது பகடியும் வெளியே எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க. இது ஒரு பெரிய வேலை இல்லை. சொல்கிற ரூல்லாம் புரியுதா? இப்போ நான் உங்களுக்கு புரியறதுக்காக சும்மா டயக்ராம் போடுறேன். இப்படி எழுதி வச்சுப்போம். ஏன்னா ஞாபகம் இருக்கு இல்லையா? 3, 5, 4 இது ஒரு பகடை. நெக்ஸ்ட் இதில் இருக்கிறது 4வது பகடை வந்து 2, 1, 3. ஓகேங்களா? ரைட். இப்போ வேலை முடிஞ்சிருச்சு. 2 பகடை எடுத்துட்டுனா இதில் எது காமனாக இருக்கு? 3ன்னு இருக்கு. ஸோ இந்த 3ன்ற நம்பர்ல இருந்து கடிகாரம் சுற்றும் திசையில நம்பர் எழுதணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, மொதல் பகடை 3 நான் எழுதிக்கிறேன். புரியுதுங்களா? இருங்க, கலர் மாத்திக்கிறேன். 3 நான் எழுதிக்கிட்டு அதுல இருந்து கடிகாரம் சுற்றும் திசையில வாங்க. கடிகார சுற்று திசையில்னா முதல் 5 வரும். அந்த 5 எழுதிங்க. அதுக்கு அடுத்தது 4 வரும். புரியுதா? ரைட், எழுதியாச்சு. இது முதல் பகடை. இப்போ 2வது பகடைக்கு வரேன். 2வது பகடையில் 3 இருக்குது. இந்த 3ல இருந்து கடிகாரம் சுற்றும் திசையில நம்பர் எழுதணும். அப்ப 2வது பகடையில காமன் நம்பர் 3 எழுதிக்கிட்ட ஃபர்ஸ்டா. அதுக்கு அடுத்தது 3க்கு அடுத்தது 2ன்னு வருமா? ரைட்டு. 2க்கு அடுத்தது 1ன்னு வருமா? அவ்வளோதாங்க. இப்போ இவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது 8 இல்லையா? 3க்கு ஆப்போசிட் 5க்கு ஆப்போசிட் 2ன்னு அர்த்தம்.
அதே மாதிரி 4க்கு ஆப்போசிட் 1ன்னு அர்த்தம். இதில் எது நம்பர் இல்லையோ அது 3க்கு ஆப்போசிட். அவ்வளோதான், எல்லா நம்பருக்கு ஆப்போசிட் கண்டுபிடிச்சிடலாம் இந்த மெத்தேடில். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான் பாருங்க, கொஸ்டின்ல 4க்கு ஆப்போசிட் தான் கேட்டிருக்கான். சரிங்களா? அப்போ 4க்கு ஆப்போசிட்னா 4க்கு ஆப்போசிட் 1ங்க. 1 எங்கிட்ட இருக்குதுன்னு பார்த்தா ஆப்ஷன் ஏவில் பர்ஃபெக்டாக இருக்கு. ஒன்றுமே கிடையாதுங்க, குழந்தை கூட போடும். சரிங்களா? பெரிய ஃபார்முலாலாம் சொல்லி கொடுக்கல, ஜஸ்ட் 2 பகடையை செலக்ட் பண்ணி எடுக்க சொல்றேன். சரிங்களா? இப்போ 5 பகடை 6 பகடை கொடுத்தாலும் இதே கான்செப்ட் தான். எனக்கு தேவை 2 பகடை நீங்க வெளியே எடுக்கணும். அதுக்கான ரூலும் தெளிவா சொல்லிட்டேன். புரியுதுங்களா? முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணீங்க. ஏன் சார் அப்படின்னு கேட்டா, இப்போ நம்ம மேக்ஸ் வீடியோ எப்போ போறோம்னு எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. நான் எப்போ போறேனோ உடனே வாட்ஸ்அப்பில் நோட்டிஃபிகேஷன் வருது இல்லை, அந்த மாதிரி யூடியூப்காரனே உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிடுவான், இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காருன்னு. அந்த ஆப்ஷன் வேணும்னா பெல் ஐக்கான் தெரியுது பாருங்க, அதை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டுப்பா, ரைட். 9வது கொஸ்டின் பாருங்க. ஸோ 9வது கொஸ்டின் ரொம்ப ஈஸி. இப்படியே நான் சொல்லும் போது நீங்களும் கூட ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஒரு பகடை 4 முறை உருட்டப்படும் பொழுது விளைவுகள் கீழே தரப்பட்டுள்ளன. ஸோ ஒரு பகடி உருட்டுறாங்களாம், 4 வாட்டி விட்டுறாங்க. மொதல் வாட்டி விட்டும் போது இந்த மாதிரி வீது, 2வது வாட்டி இப்படி வருது, இது 3வது வாட்டி வருது, இது 4வது வாட்டி வருதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? அது நமக்கு முக்கியம் இல்லை. அதுக்கு அடுத்ததா என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, பகடியின் 3க்கு எதிராக உள்ள எண் எது அப்படின்னு 2015 டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்கான். ஸோ ஜஸ்ட் 3க்கு ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதாங்க. ஸோ 3க்கு ஆப்போசிட் கண்டுபிடிக்கணுமா, உடனே என்ன பண்ணுங்க பாருங்க, 4 பகடை கொடுத்து வச்சிருக்கான். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், 2 பகடையை நான் செலக்ட் பண்ணி வெளியே எடுக்கணும். நான் 2 பகடையை செலக்ட் பண்ணி வெளியே எடுக்கணும்னா நான் என்ன மாதிரி இது பண்ணணும், முதல் பகடியில் ஏதாவது ஒரு பகடியில், நல்லா புரிஞ்சுங்க, 2 பகடியை நான் செலக்ட் பண்ணி எடுக்க போறேன். அதில் மினிமம் ஒரு பகடியிலையாவது இந்த 3 இருக்கணும். ஏன்னா 3க்கு ஆப்போசிட் கேட்டிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி செலக்ட் பண்ண சொல்றேன். சரிங்களா? அப்படி பார்த்தா 3 வந்து முதல் படையில் இருக்குது, 2வது படையில், 3வது படையில் இருக்குது, 2வது இல்லை, 3வது பகடியில் இருக்கா, 4வது பகடியில் இருக்கு. இத்தனை இடத்துல இருக்குது, பரவாயில்ல, ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிப்போம். நான் என்ன பண்றேன், முதல் பகடியை வச்சுக்கிறேன். இது வந்து முதல் பகடியை வச்சுக்கிறேன். அடுத்தது 2வது பகடியை ஒப்பிட்டு பார்க்குறேன். ஏன்னா எனக்கு 2 பகடை வெளியே எடுக்கணும் இல்லையா, அப்படின்னு 2 பகடை வெளியே எடுக்கணும்னா மொதல் பகுதியில் இருக்கிற எண் 2வது பகுதியில் ஒரு எண் மட்டும்தான் காமனா இருக்கணும். 2 எண் காமனா இருந்தா வெளியே எடுக்கக்கூடாது. சொல்றது புரியுதா? அப்ப பாருங்க, 6 1 3 இருக்கு, இதுல வந்து 5 4 2 இருக்குது, எதுவுமே காமனா இல்லை. கரெக்டா? அப்ப இது செல்லாது சாமி. அப்ப 2வது பகுதியை நான் விட்டுறேன். அடுத்தது 3வது பகுதியும் முதல் பகுதியை ஒப்பிடுறேன். இங்க பாருங்க, 3 6 1, இங்க 5 3 1 இருக்குது. அடடா, 3 இருக்குது 1 இருக்குது, 3 இருக்குது 1 இருக்குது, 2 எண் காமனா இருந்தா அது செல்லுபடி ஆகாது, அதை எடுக்க கூடாது. என்னடா இது இவ்வளவு நேரம் ஆகுது? அடுத்தது இந்த பகுதி பார்ப்போம். 1யும் 4வது பகுதி கம்பேர் பண்ணுங்க. இங்க 6 1 3 இருக்கா, இங்க வந்து 2 3 6 இருக்குது. அடடா, என்னங்க இது, இதுலயும் இதே மாதிரி காமனா வருது, என்னங்க இது? இப்படி வந்து என்ன சார் பண்ணலாம்? ஒண்ணுமே குழப்பம் இல்லை, அடுத்து ட்ரை பண்ணுங்க, பிரச்சனையே இல்லை. இது பாருங்க. ஸோ இப்படிதான் கேட்பாங்க. ஜஸ்ட் நீங்க வேக வேகமா கம்பேர் பண்ணிக்க வேண்டியதுதான். நான் என்ன பண்றேன், இங்க பாருங்களேன், இதுலயும் 3 இருக்குதா, ஏன்னா எனக்கு ஒரு எண் 3ஆ வரணும். அப்ப நான் 3வது பகுதியை 2வது பகுதி கம்பேர் பண்றேன். சரிங்களா? புரியுதா? அப்போ 3 1 5, இங்க பாருங்க 5 4 2. ஸோ 5 மட்டும் தான் காமனா இருக்குது. புரியுதா? அவ்வளவுதாங்க. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 2 எண் 2 பகுதியில் ஒரு எண் காமனா வர மாதிரி கண்டிப்பா இருக்கும். கொஞ்சம் யோசிக்கணும், பெருசாலாம் கிடையாது. அப்ப நான் என்ன பண்றேன், இந்த பகுதி வெளியே எடுக்கலாமா? புரியுதுங்களா? ஓகே, இங்க பாருங்க, நான் உங்களுக்கு புரியறதுக்காக அந்த நம்பர்ஸ் மட்டும் எழுதுறேன். 5 4 2. அடுத்தது இங்க பாருங்க, 3வது பகுதியில் 3 1 5. புரியுதா? புரியுதுப்பா. இப்போ எந்த நம்பர் காமனா இருக்கு? 5 காமனா இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த பகுதியில் இருக்கிற நம்பர் எழுது, எது வேணாலும் எழுதலாம், தப்பு கிடையாது. நான் இதுல இருந்து எழுதிட்டுறேன். இப்போ முதல் பகுதியில் 5 எது அதாவது எந்த எண் காமனா இருக்கோ அதுல இருந்து கடிகாரம் சுற்றும் திசையில் எழுதுனுங்க. அப்போ முதல் நம்பர் 5, அதுக்கு அடுத்தது என்ன வரும் 4, அதுக்கு அடுத்தது என்ன வரும் 2. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்போ 2வது பகுதி வாங்க, இதுல காமன் நம்பர் 5, இதுல இருந்து கடிகாரம் சுற்றும் திசையில. அப்போ 5 காமன் நம்பர் எழுதிக்கிட்டேன். ஓகேவா? அதுக்கு அடுத்த எண் 3 வரும், அப்படியே எழுதிங்க. அடுத்த எண் 1 வரும், முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான், ஆன்சர் போட்டாச்சு. இப்போ இதுக்கான மீனிங் என்னன்னா, 4க்கு ஆப்போசிட் 3, அதே மாதிரி 2க்கு ஆப்போசிட் 1, எந்த எண் இல்லையோ அது 5க்கு ஆப்போசிட்.
ஆப்போசிட். பட் என்ன கேள்வி கேட்டிருக்கான் பாருங்க, 3க்கு ஆப்போசிட் கேட்டிருக்கான். 3க்கு ஆப்போசிட்டா தோ இருக்குது, 3க்கு ஆப்போசிட் 4 எங்கிட்ட இருக்குது, இதோ பாருங்க பர்ஃபெக்டா வந்துருச்சு. அவ்வளவுதான் சாமி, புரியுதுங்களா? நீங்க 2 பகுதியை செலக்ட் பண்றதுக்கு தான் கொஞ்சம் நேரம் ஆகும். செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கடகடன்னு ஆன்சர் வந்துடும். சரிங்களா? கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணா போதும், அழகா போட்டுடலாம். 100% ஆன்சர் வருங்க. அடுத்தது 2013 குரூப் 7B கேட்டிருக்கான். என்ன கேட்டிருக்கான் பாருங்க, அதாவது கொடுக்கப்பட்டுள்ள பகுதியில் 3 புள்ளிகள் கொண்ட முகத்திற்கு எதிர்முகத்தில் எத்தனை புள்ளிகள் இருக்கும்? அதாவது 3க்கு ஆப்போசிட் கேட்கறான் சாமி. அவ்வளவுதான். இதுக்கு போய் இவ்வளவு கேட்கறாங்களே, பில்டப் கொடுக்குறாங்களே. சரிப்பா, இப்போ நான் 3க்கு ஆப்போசிட் எடுக்கணும். 4 பகடை கொடுத்துட்டான். சரிங்களா? இதெல்லாம் அந்த புள்ளியெல்லாம் நம்பராகவே வச்சுங்க. இப்போ 4 புள்ளினா 4ன்னு வச்சுங்க, 3 புள்ளினா 3ன்னே நம்பர் வச்சுங்க. சரிங்களா? இப்போ 3க்கு ஆப்போசிட் கேட்குறான். நான் என்ன சொன்னேன், 2 பகுதியை நான் வெளியே எடுக்கணும். அப்படி எடுக்கணும்னா மினிமம் ஒரு பகடையிலையாவது இவன் என்ன நம்பருக்கு ஆப்போசிட் கேட்டிருக்கானோ அது இருக்கணும். புரியுதுங்களா? அப்போ 3க்கு ஆப்போசிட் கேட்குறான். நான் ஃபர்ஸ்ட் பகடியை பாருங்களேன், 3 அழகா இருக்கு. அப்போ நான் இந்த பகடியை முதல் பகடியா வச்சுக்கிறேன். இப்போ நான் 2வது பகடியை தேடணும். நான் அடுத்த பகடியாக கூட ஒப்பிடும் போது 2 பகுதியிலையும் ஒரு எண் மட்டும்தான் காமனாக இருக்கணும். 2 எண் காமனாக வந்தால் அதை வெளியே எடுக்கக்கூடாது. சொல்கிற தேரி புரியுதா? அப்படின்னும் போது இங்கே பாருங்கள், இதில் 3 இருக்குது, இதில் 6 இருக்குது, இதில் 4 இருக்குது, இதில் 3 இருக்குது, இங்கே 4 இருக்குது. பாருங்கள், 3 4 3 4 2 நம்பர் காமனாக இருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ண தேவையில்லை, 2வது பகுதியை எடுக்க வேண்டாம். சரியா? புரியுதா? அடுத்தது நான் 3வது பகுதியை ட்ரை பண்ணுறேன். 3வது பகுதியை ட்ரை பண்ணும்போது இங்கே பாருங்கள், இங்கேயும் 4 இருக்குது, இங்கேயும் 4 இருக்குது. சூப்பர். ஆனால் இங்கேயும் 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது. அடடா, 2 எண் காமனாக இருக்கு. அப்போ வேலைக்கு ஆகாது சாமி. அப்போ நான் என்ன பண்றேன், அடுத்தது கடைசி பகடியை ட்ரை பண்றேன். சரிங்களா? அப்ப இங்க பாருங்க, இதுல 3 இருக்கு, இதுல 3 இருக்கு. சூப்பர். அடுத்தது வேற எதுவுமே காமனா இல்லை, ஏன்னா இதுல 2 இருக்குது, இங்க 2 இல்லை, இதுல 1 இருக்குது, இதுல 1 இல்லை. சூப்பர்ப்பா. அப்போ முதல் பகடியும் கடைசி பகடியும் நான் எடுத்துக்கலாமா? புரியுதுங்களா? சூப்பர்ப்பா. அப்போ என்ன பண்ணுறேன், நான் சும்மா ஒரு டயக்ராம் போட்டுக்கிறேன் உங்களுக்கு புரியறதுக்காக. இதில் 4, இது 3, இது 6. கரெக்டாக? அடுத்தது கடைசி பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே 3 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. கரெக்டுங்களா? புரியுதுங்களா? ரைட்டுப்பா. இப்போ எது காமனாக இருக்குது பாருங்க, 3 காமனாக இருக்குது. சரிங்களா? 3 தான் காமனாக இருக்குது, ஒரு நம்பர் தான் காமனாக இருக்குது. அது வெரிஃபை பண்ணிட்டு கடிகாரம் சுற்றும் திசையில் நம்பர் எழுதுங்க. அப்போ முதல் பகுதியில் நான் 3ன்ற காமன் நம்பர் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். அதில் இருந்து அடுத்த நம்பர் 6, அடுத்த நம்பர்னா வரும் 4பா. சூப்பர்பா. ரைட். இப்போ அடுத்தது இந்த பகடை எடுப்போம். இதுல காமன் நம்பர் 3. 3க்கு அடுத்ததான் கடிகாரம் சுற்றும் திசையில பார்த்தா முதல்ல 3 எழுதிக்கிட்டேன், அடுத்தது 1 தான் வரும். கரெக்டா? அப்படியே அப்படி வந்தா 2ன்னு வரும். சரி, சொல்றது புரியுதுங்களா? அவ்வளவுதாங்க. அப்ப இதுக்கான மீனிங் என்னன்னா, 6க்கு ஆப்போசிட் 1ன்னு அர்த்தம், 1க்கு ஆப்போசிட் 6ன்னு அர்த்தம். அதே மாதிரி 4க்கு ஆப்போசிட் 2ன்னு அர்த்தம், 2க்கு ஆப்போசிட் 4ன்னு அர்த்தம். அடுத்தது இங்க 3 வந்து காமனா இருக்குல்ல, எந்த நம்பர் இல்லையோ அதுதான் வந்து 3க்கு ஆப்போசிட். அது எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்னா, நீங்க ஒன்றும் இல்லை, நமக்கு பகடுனாவே மொத்தம் 6 நம்பர் தாங்க. கரெக்டா? 3 4 5 6 அப்படி இப்பே மனசுலேயே போடுங்க. அப்போ 6க்கு ஆப்போசிட் 1, அப்போ 6க்கு ஆப்போசிட் 1, அப்போ 6ம் கிடையாது, 1ம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து 4க்கு ஆப்போசிட் 2, அப்போ 4ம் கிடையாது, 2ம் கிடையாது. அப்போ மீதி இருக்கத்தான் ஆப்போசிட்டுங்க. அப்போ 3க்கு ஆப்போசிட் 5. அவ்வளோதான், கண்ணை முடின்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஏன் இவ்வளோ போறேன்னா, இவன் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான், 3க்கு ஆப்போசிட் கேட்டிருக்கான். அப்போ 3க்கு ஆப்போசிட் நான் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கேன், 5ன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். எங்கிட்ட இருக்கு பாருங்க, 5 ஆப்ஷன் சி தான் சரியான விடை. 100% கரெக்டாகவே வரும். புரியுதுங்களா? தெளிவா புரியுதா? புரியுதுப்பா. அடுத்த கேள்வி போயிடலாங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் கொடுக்குறேன். இந்த லெவல் படிச்சாவே போதும், ரொம்பலாம் டஃப்பாக கேட்க மாட்டாங்க. அடுத்தது 11வது கணக்குங்க. 11 வரதுக்கு முன்னாடி 12 போட்டு 11 வரேன். அதாவது கீழ்கண்ட பகுதியை கருதுக. ஓகே, கருதுகிறேன். எண் 3க்கு எதிர்ப்புறம் உள்ள எண் யாது அப்படின்னு கேட்டிருக்கோம். 2014 மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம். டிஎன்பிசியில் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் நடத்துவாங்க, அதில் கேட்டு வச்சிருக்காங்க. சரிங்களா? ரைட்டு. இப்போ 3க்கு ஆப்போசிட் கேட்டான், 4 பகடை இருக்குது சாமி. கரெக்டா? இப்போ நான் என்ன பண்ணணும், 2 பகடை மட்டும் நான் செலக்ட் பண்ணி வெளியே எடுக்கணும். அப்படி செலக்ட் பண்ணி எடுக்கும் போது மினிமம் ஒரு பகடையிலையாவது 3 நம்பர் வரணும். 2 பகடியில் வந்தால் கூட தப்பு கிடையாது. சரிங்களா? குழப்பிக்காதீங்க. இருந்தாலும் 2 பகுதியிலையுமே ஆப்போசிட் கேட்குற நம்பர் இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரேன். ஓகேவா? புரியுதுங்களா? ரைட்டுப்பா. அப்போ மொதல் பகுதியிலே 3 இருக்குது, அதுக்கப்புறம் வேற எதில் இருக்குது பாருங்க 3, வேற எதுலையுமே இல்லை சாமியே.
நீங்களே பாருங்க, வேற எங்கேயுமே இல்லை. பரவாயில்ல, அப்போ நம்ம மொதல் பகடை கம்பல்சரி வச்சுக்கணும். இப்போ இதுக்கு அடுத்ததான் நான் என்ன பண்ண போறேன், அடுத்த பகடையை ஒப்பிட போறேன். ஒப்பிடும் போது எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா, இந்த மொதல் பகுதியில் இருக்கிற எண் இரண்டாவது பகுதியில் ஒரே ஒரு எண் மட்டும் தான் காமனாக இருக்கணும், மீதி எதுவுமே காமனாக இருக்கக்கூடாது. இங்கே 3 6 2ன்னு இருக்கு, இங்கே 2 6 பாருங்க, 2 6 2 6 காமனாக 2 நம்பர் வருதா, அப்படி வந்தால் அது போடக்கூடாதுங்க. சரிங்களா, அது வந்து கரெக்டாக வராது. அதனால் என்ன பண்ணுங்க, இந்த மொதல் பகுதியோட நான் மூணாவது பகுதியை ஒப்பிடுறேன். அப்படி பார்க்கும்போது இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இல்லை, இங்கே 6 இருக்குது, இங்கே 6 இருக்குது, 2 இருக்குது, இங்கே 2 இல்லை. சூப்பர்பா. அப்போ மொதல் பகுதியும் மூணாவது பகுதியும் எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான் சாமி. தெளிவாக புரியுதா? நான் ஒரு டயக்ராம் போட்டுக்கிறேன் உங்களுக்கு புரியுது. மொதல் படியில் வந்து பார்த்தீங்கன்னா 3 6 2ன்னு கொடுத்துட்டான். அடுத்தது மூணாவது படியில் வந்து பார்த்தீங்கன்னா 6 5 4ன்னு கொடுத்துட்டான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சும்மா போடுறேன், நீங்கள் அப்புறம் டயக்ராம்லாம் கிண்டல் பண்ணாதீங்க. இப்போ எது காமனாக இருக்குது? 6 தாங்க. சரிங்களா, பாருங்க, ஒரு நம்பர் மட்டும் தான் காமனாக இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா, எந்த எண் காமனாக இருக்கோ ஃபர்ஸ்ட் பகுதியில் இப்போ 6 நான் முதல்ல எழுதிக்கிறேன். எழுதிக்கிட்டு இதில் இருந்து கடிகாரம் சுற்றும் திசையில் எழுதுங்க. சரியா, அப்போ 6க்கு அடுத்ததான் கடிகாரம் சுற்றும் திசையில் 2, 2க்கு அடுத்ததான் 3 வரும். புரியுதுங்களா? அடுத்த பகுதி இங்கே வருவோம். இங்கே 6ன்னு இருக்கு, 6ல் இருந்து கடிகாரம் சுற்றும் திசையில் நம்பர் சேர்க்கணும். அப்போ முதல் 6 எழுதிக்கிட்டேன், அதுக்கு அடுத்ததா 5 வரும், அதுக்கு அடுத்ததா 4 வரும். புரியுதுங்களா? தெளிவாயிடுச்சா? ரைட்டுங்க. இப்போ 2க்கு ஆப்போசிட் 5ன்னு அர்த்தம், 3க்கு ஆப்போசிட் 4ன்னு அர்த்தம், 2க்கு ஆப்போசிட் 5, 5க்கு ஆப்போசிட் 2, அவ்வளோதான். 3க்கு ஆப்போசிட் 4, 4க்கு ஆப்போசிட் 3, அவ்வளோதான். சூப்பர். இப்போ 6க்கு ஆப்போசிட் எந்த நம்பர்லையோ அது போட்டுங்க. சரியா போச்சே. இப்போ என்ன கொஸ்டினில் கேட்டுக்கிறான், 3க்கு ஆப்போசிட்ப்பா. 3க்கு ஆப்போசிட்னா தோறுக்குதே 4, அவ்வளோதான். அடடடடா, ஆப்ஷன் பியில் தெளிவாக வந்துருச்சுங்க. என்னங்க இவ்வளோ ஈஸியாக இருக்குது, இதோ போய் 2022 குரூப் 4ல் விட்டீங்களே, என்னங்க நீங்கள் சச்சே ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா. இவ்வளோ ஈஸியான கொஸ்டின் கூட விட்டா கஷ்டமான கொஸ்டின்லாம் எப்படி போடுவீங்க? சரி ரைட்டு, அடுத்தது வந்து ஒரு கணக்கு இங்கே விட்டு வந்தேன் இல்லையா, அதை போட்டுறேன். 11வது கொஸ்டின்ங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, பின்வரும் பகடைகளின் தோற்றத்தில் இருந்து 2க்கு எதிரே வரும் எண் எது? இதில் 3 சுழி வரணும். சரி விடுங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ரைட் ஓகே. இப்போ என்ன கேட்டிருக்கான், 2014 விஓ எக்ஸாமில் கேட்டிருக்கான். நமக்கு தெரிஞ்சு கடந்த 10 வருஷத்தில் 3 எக்ஸாமில் இந்த டயக்ராம் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. சரிங்களா, அதில் 2022 2 கேள்வியே கேட்டான். ஓகே, இப்போ இது ஹோம்ஒர்க்க போகிறீங்களா? ரொம்ப ஈஸி தானே. 2க்கு ஆப்போசிட் கேட்டான். நீங்கள் செலக்ட் பண்ணும் போது ஒரு எண் 2ஆக இருக்கணும். சரிங்களா, அந்த மாதிரி செலக்ட் பண்ணி போடுங்க. சப்போஸ் ஆன்சர் இல்லைன்னா எனக்கு சொல்லுங்கள். இந்த சார் இந்த கொஸ்டின் எப்படி சார் பார்க்குது அப்படின்னு கேட்டால் ஒன்று இந்த பாஸ் பண்ணிட்டு போடுங்க, இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கு இல்லையா, அதில் போய் பாருங்கள். 14 கேள்வி இருக்கும். ஆப்ஷன் ஏ வந்து 3, பி வந்து 6, சி வந்து 4, டி வந்து 5ன்னு கொடுத்துருக்கான். மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க, கண்டிப்பாக நான் வெரிஃபை பண்ணுவேன். அடுத்தது 13வது கேள்வி. சரிங்களா, 2018 டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்கான். படத்தில் பகடையின் 4 நிலைகள் உள்ளன. முக எண் 3க்கு எதிர்ப்புறம் உள்ள முகம் எண் யாது? சரிங்களா, அதாவது 3க்கு ஆப்போசிட் கேட்டான். தெளிவாக புரியுதுங்களா? ரைட். இப்போ என்ன பண்ணலான்னா 3 பாருங்களேன், இதில் 3 இருக்குது, இதில் 3 இருக்குது, இதில் 3 இருக்குது. பாரு, எல்லாத்துலேயுமே 3 இருக்குது. சரிங்களா, நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிப்போம். ஏன் நம்ம முதல்லேருந்து போனோம்? நான் மாற்றி கடைசியாக பார்க்குறேன், இதில் 3 இருக்கா, இது 2த்தையும் ஒப்பிடுறேன். ஏன் சார் இது 2த்தையும் ஒப்பிடுறேன்னா, இதில் 3 இல்லை, இதில் 3 இருக்குது, அதனால். சரிங்களா, எது வேணாலும் நீங்கள் பாருங்கள், நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக போடலாமே அப்படின்றதுக்காக தான். அப்போது இது 3 5 4ன்னு இருக்குது, ஆனால் இங்கே 4 3 2ன்னு இருக்குது. அடக்கடவுளே, என்ன பார்த்தா வரலையா? என்னங்க நீங்கள்? சரி, ஏன்னா இங்கேயும் பாருங்கள், இல்லை 20 நிமிஷம், இங்கே 5, ஆமாம் 4 5 4 2 நம்பர் காமனாக வந்துடுச்சு. அப்போ இது வேலைக்கு ஆகாது. சரிங்களா, ஓகே, தப்பு இல்லை. அடுத்தது இந்த பக்கம் போவோம். இந்த பக்கத்துலன்னா இப்போ இதாக கூட இதை ஒப்பிட்டு பார்க்குறேன், சும்மா பார்ப்போம். இங்கே பாருங்க 5 3, இங்கே 5 3 இருக்குது. ஆட்டடா, என்னடா இது, நடுவில் எதனா ஒன்று பண்ணால் கரெக்டாக வரலையே. சரி ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 2த்தையும் பார்க்குறேன். சரிங்களா, அப்படி பார்த்தா இங்கே பாருங்க 3 3, இல்லை பாருங்க, சூப்பர், 3 மட்டும் தான் காமனாக இருக்குது. அப்போ நடுவில் இருக்கிற 2 பகடையை மட்டும் எடுத்துக்கிறேன். தெளிவாக புரியுதுங்களா? யுவர் சாய்ஸ், நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம், ஆனால் ஒரு எண் மட்டும்தான் காமனாக இருக்கணும். இன்னொரு நிபந்தனை, இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்கானோ மினிமம் ஒரு பகுதியிலையாவது அந்த நம்பர் தெரியணும். அவ்வளோதான், 2 கண்டிஷன் தான். 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா தாராளமாக நீங்கள் போடலாம். 100%
கரெக்டாகவே ஆன்சர் வரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பகடை எழுதிக்கிறேன். ஓகேங்களா, 6 2 3 கரெக்டாப்பா. அடுத்தது இங்கே 3வது பகடை எழுதிக்கிறேன். 3 5 4 சரியா. இப்போ எது காமனாக இருக்குது, 3 தான் காமனாக இருக்குது. ஓகேவா, அப்போது எது காமனாக இருக்கோ அதிலிருந்து கடிகாரம் சுற்றும் திசையில் எழுதணும். அப்போ நான் 3 6 2. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது 3 இருக்கா, இதுல இருந்து கடிகாரம் சுற்றும் திசையில் எழுதணும். அப்போ 3, அடுத்தது என்னது 5, அதுக்கு அடுத்தது என்னது 4பா. சூப்பருங்க, ரைட். இப்போ என்ன கேள்வி கேட்டிருக்கான், அதாவது இங்கே சொல்லிடுறேன். 6க்கு ஆப்போசிட் 5ன்னு அர்த்தம், 5க்கு ஆப்போசிட் 6ன்னு அர்த்தம். அதே மாதிரி 4க்கு ஆப்போசிட் 2, 2க்கு ஆப்போசிட் 4. இங்கே என்ன கேட்டிருக்கான், 3க்கு ஆப்போசிட் கேட்டிருக்கான். 3 தானே ஆப்போசிட்டு. அடடா 3 இல்லையே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்த எண் இல்லையோ அதான் ஆன்சரு. புரியுதுங்களா? 3க்கு ஆப்போசிட்னா இருங்க நான் போட்டு காமிக்கிறேன். 1 2 3 4 5 6 கரெக்டா, ரைட். இதில் 6க்கு ஆப்போசிட் 5, 6 5 வராது. அடுத்தது 4க்கு ஆப்போசிட் 2, அப்போ 4 2 வராது. அப்போ 1க்கு ஆப்போசிட் 3, 3க்கு ஆப்போசிட் 1. அப்படி பார்த்தா இவன் என்ன கேட்டிருக்கான், 3க்கு ஆப்போசிட் 1. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடடடடா சூப்பர்பா, எப்படி கேட்டாலும் ஆன்சர் போடலாம். புரியுதுங்களா? என்ன இப்போ டிலே ஆகுது அப்படின்னு கேட்டால் நம்ம அந்த 2 பகடை எடுக்கிறது தான். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணா, இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் அழகாக வந்துரு போகுது. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக கடைசி கொஸ்டினும் உங்களுக்கு ஹோம்மார்க்காக கொடுக்குறேன். அதாவது 14வது கேள்வியும் 12வது கேள்வியும் ஹோம்மார்க். கரெக்டா? இங்கே பாருங்க, எண் 3க்கு எதிரே உள்ள முகத்தின் உள்ள எண் என்ன அப்படின்னு 2019 டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ 3க்கு ஆப்போசிட் கேட்டிருக்கான். சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணோம், 4 பகடை கொடுத்துட்டான். 2 பகடை நீங்கள் செலக்ட் பண்ணி வெளியே எடுக்கணும். ஃபர்ஸ்ட் நிபந்தனை, ஏதாவது ஒரு பகடையிலையாவது இந்த 3ன்ற நம்பர் தெரியணும். சரிங்களா? 2 பகடையில் தெரிஞ்சாலும் தப்பு கிடையாது. ஆனால் ஒன்றில் கூட தெரியாமல் நீங்கள் அந்த 2 பகடை எடுக்கக்கூடாது. அது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். 2வது கண்டிஷன், 2 பகடையிலையும் காமனாக ஒரே ஒரு எண் தான் இருக்கணும். 2 எண் இருக்கிற மாதிரி எடுத்தா கணக்கு வராது. இந்த 2 கண்டிஷனை அழகாக நீங்கள் செலக்ட் பண்ணி வெளியே எடுத்துட்டு அழகாக கடிகாரம் சுற்றும் திசையில் போட்டிங்கன்னா எல்லா நம்பருக்கும் ஆப்போசிட் கண்டுபிடிச்சிடலாம். அவன் 3 மட்டும் இல்லை, என்ன நம்பர் வேணாலும் கண்டுபிடிக்கலாம். அந்த அளவுக்கு ஈஸியான மெத்தேடு தான். கண்டிப்பாக புரியுன்னு நினைக்கிறேன். அழகாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஏதாவது எக்ஸாமில் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்கான், இந்த டயக்ராமுக்கு வரவே இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த நம்பர் கொடுக்குற பாருங்க, இந்த நம்பருக்கு நீங்கள் அந்த கொஸ்டினை வாட்ஸ்அப்பாக அனுப்புங்க, நான் போட்டு கொடுக்குறேன். 9442430457. நான் மடித்து எழுதுறேன். 9442430457. இந்த எண்ணுக்கு இந்த பகடியில் எந்த டயக்ராமுக்கு வரலையோ அந்த டயக்ராம் போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சி விட்ருங்க. நான் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நான் வீடியோ போடுறேன், இல்லைனா உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வாய்ஸில் கொடுக்குறேன். சரியா? கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்குன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.